அஷ்டாங்க யோகம் என்பது 8 மிகப்பெரிய சப்டிவிஷன்ஸ், உட்பிரிவுகளை கொண்டது. அந்த உட்பிரிவுகள் என்ன என்ன என்றால் யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்கிற 8 மிகப்பெரிய உட்பிரிவுகள். முதல் பிரிவு யமம். இந்த யமம் என்பது என்ன என்றால் உன்னிலிருந்து விளக்க வேண்டிய விஷயங்கள் என்று பதஞ்சலி முனிவர் சொல்கிறார். அதற்குள் 5 உட்பிரிவுகளை வைக்கிறார். முதலாவதாக அஹிம்சை, இரண்டாவது சத்தியம், மூன்றாவது அஸ்தேயம், நான்காவது பிரம்மச்சரியம், ஐந்தாவது அபரிகிரகம். இந்த அஹிம்சை என்பதில் உன்னிலிருந்து என்ன விளக்க வேண்டும் என்று பதஞ்சலி முனிவர் சொல்ல வருகிறார் என்றால் கொலை செய்தல் என்கிற அந்த நச்சு விஷயத்தை உன்னிலிருந்து விளக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனுபவத்தை உட்பட முதல் பதிவில் நான் பதிவு செய்திருக்கிறேன். விளக்கமாக வேண்டும் என்றால் அங்கே சென்று கேட்டுக்கொள்ளுங்கள். இரண்டாவது சத்தியம், உண்மை என்பதை நம் வாழ்க்கையில் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பது யமம் என்பதின் இரண்டாவது பகுதியில் பொய் சொல்வது என்பதை நமக்குள் இருந்து விளக்க வேண்டும் என்று பதஞ்சலி முனிவர் சொல்கிறார். நான்காவது அஸ்தேயம் என்பதில் திருட்டு, பிற பொருள்களின் மீது ஆசைப்பட்டு திருடுதல் என்கிற அந்த எண்ணம், அந்த செயல், அதை உன்னிலிருந்து விலக்குதல் என்பதை மூன்றாவதாக அஸ்தேயம் என்பது எந்த ஒரு பொருளையும் தொட்டுவிடக்கூடாது என்கிற அந்த விலக்குதலை மூன்றாவது பகுதியில் வைக்கிறார். நான்காவது பகுதி பிரம்மச்சரியம் என்பதில் உனக்குள் காமம் எந்த அளவிற்கு தேவை என்பதை தெளிவாக சொல்கிறார் பதஞ்சலி முனிவர். ஐந்தாவது அபரிகிரகம் என்பதில் நீ எந்த அளவிற்கு சிம்பிளாக, எளிமையாக, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இந்த இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அதன் உச்சபட்சமாக என்னை சுற்றி இருக்கும் எந்த பொருளும் என்னுடைய சொந்தம் அல்ல என்கிற நினைப்பை உட்புகுத்துவது இந்த அபரிகிரக நிலை. இந்த சுத்தி இருக்கிற பொருட்களின் மீது இருக்கும் அந்த பிடிப்பை விட்டு விலகிடல், இது அபரிகிரக நிலை. இப்படி அஹிம்சை, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிகிரகம் இதை 5ஐயும் உள்ளடக்கியது யமம். அடுத்தது நியமம். இந்த நியமத்திற்குள்ளும் 5 பிரிவுகளை வைக்கிறார். இந்த நியமம் என்கிற வார்த்தைக்கான பொருள் என்னவென்றால் நியமம், அதாவது விட்டு விலக்காமல் இந்த விஷயங்களை உனக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு 5 விஷயங்களை சொல்கிறார். அந்த 5 விஷயங்கள் என்னென்னவென்றால் சௌச்சகம், சந்தோஷம், தபஸ், ஸ்வத்யாயக, ஈஸ்வர பிரணிதானக என்று 5 நியம விஷயங்களை சொல்கிறார். சௌச்சகம் என்றால் தூய்மை. அதனால்தான் டாய்லெட்டுக்கு சௌச்சாலய என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். தூய்மை. இந்த தூய்மை வெளிப்புறத்திலும் உட்புறத்திலும் இருக்க வேண்டும் என்று நான் விலாவரியாக பதிவில் சொல்லி இருக்கிறேன். அந்த தூய்மை உடல் ரீதியாகவும் இருக்க வேண்டும், உள்ள ரீதியாகவும் இருக்க வேண்டும் என்பது இந்த சௌச்சகம் கொள்ள வருகிற விஷயம். சந்தோஷம் என்பது மகிழ்ச்சி என்பதை விட மன நிறைவு என்று, மனநிறைவு கொள்ள வேண்டும் என்று இந்த இரண்டாவது நியமம் சொல்ல வருகிறது. மூன்றாவது தபஸ் என்பது உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் செய்கிற தியாகம், உங்களுடைய கட்டமைப்பு, உங்கள் வாழ்க்கையுடைய கட்டமைப்பு, என் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்று சீர்படுத்திக் கொள்கிற அந்த நெறிமுறை, அதுதான் தபஸ், தபஸ்வி என்கிற அந்த வாழ்க்கையை கொள்ள வேண்டும். இது மூன்றாவது சொல்கிறது. நான்காவது ஸ்வத்யாயக என்பது who am I, self introspect, தன்னைத்தானே அறிவதற்கு முயற்சி செய்தல். நான் யார், என் ஆன்மா எது, இந்த சுய பரிசோதனை கொள்ள வேண்டும் என்பது ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்பதை ஸ்வத்யாயக நியமத்திற்குள் சொல்ல வருகிறது. ஐந்தாவது ஈஸ்வர பிரணிதானக, எதுவாக இருந்தாலும் அங்கே மேலே இருக்கிற ஒரு ஒளியிடம் சரணடைந்து விடுதல் என்கிற அந்த சரணடையும் தன்மையை கொள்ள வேண்டும் என்கிற இந்த 5 விஷயங்களையும் சௌச்சக, சந்தோஷ,
தபஸ், ஸ்வத்தியாயக, ஈஸ்வர பிரணிதானக, இதை 5ஐயும் உள்ளடக்கியது நியமம். அடுத்தது ஆசனம் என்பதை எடுக்கிறோம். ஆசனம் என்பது நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் ஆசனம் தான். ஆனால் இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான ஆசனங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். அதில் உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்கிறதோ அதை தேர்வு செய்து கொண்டு ஒரு அதிகபட்சமாக ஒரு 10 ஆசனங்கள், நீங்கள் கர்ப்பிணியாக இருக்கிறீர்களா, கர்ப்ப காலத்தில் செய்து கொள்ள வேண்டிய ஆசனங்கள், நீங்கள் பச்சை குழந்தையா, ஒரு சின்ன குழந்தைகள் செய்து கொள்ள வேண்டிய ஆசனங்கள், நீங்கள் வயதான முதியவரா, அந்த முதிய வயதில் செய்ய வேண்டிய ஆசனங்கள் என்று உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எது ஒத்து வருகிறது என்று எனக்கு தெரியும். என்னுடைய ஆசனங்கள் என்ன என்று நீங்களே உங்களுக்கு தேவையான ஆசனங்களை தேர்வு செய்து கொண்டு அதை அனுதினமும் பிராக்டிஸ் பண்ணிக்கொண்டே சாதகம் செய்து கொண்டே வருதல் என்பதை இந்த அஷ்டாங்க யோகத்தின் 3வது பகுதி வலியுறுத்துகிறது. 4வது பகுதி பிராணாயாமம். இந்த பிராணாயாமம் என்பது இந்த மூச்சு என்கிற விஷயத்தை வைத்துக் கொண்டு நம்முடைய புலனை எந்த அளவிற்கு உயர்த்தி செல்லலாம் என்பதை சொல்லுகிற பகுதி தான் இந்த 4வது பகுதியான பிராணாயாமம். இந்த பிராணாயாமத்தில் நான் 2 பதிவுகளாக நான் பதிவிட்டேன். ஒன்று, நாடி சுத்தி செய்வது எப்படி என்றும், நாடி சுத்திக்கு அடுத்த பதிவில் பிராணாயாமம் செய்வது எப்படி என்பதையும், பூரகம், கும்பகம், ரேஷகம் என்றால் என்ன, இந்த கும்பகம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, இந்த பிராணாயாமம் செய்வதன் மூலமாக நம்முடைய உயிர் எந்த அளவிற்கு வலுப்பெறுகிறது என்பதையும் விலாவரியாக பிராணாயாம பதிவில் நான் சொன்னேன். அது 4வது பகுதியான அஷ்டாங்க யோகம். அடுத்த பகுதி 5வது பகுதி பிரத்யாகாரம். நமக்குள் இருக்கும் 5 புலன்களும் செய்கிற அந்த சேட்டைகளை கட்டுக்குள் அடக்குதல் என்பதுதான் பிரத்யாகாரம் சொல்ல வருகிற விஷயம் என்றாலும், என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் பதிவு செய்தது என்னவென்றால், அந்த 5 புலன்கள் சேட்டை செய்து கொண்டுதான் இருக்கும், அதை அடக்கு என்றுதான் பிரத்யாகாரம் உண்மையிலேயே சொல்கிறது. பதஞ்சலி முனிவரும் இந்த யோக சூத்ரா என்கிற புத்தகத்தில் அதைத்தான் சொல்கிறார் என்றாலும், என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் நான் மக்களுக்கு இந்த யூடியூப்ல இந்த இளைஞர்களுக்கான ஆன்மீகம் என்கிற இந்த தொடரில் நான் சொன்ன விஷயம் என்னவென்றால், அடக்குவதற்கு பதிலாக அதை கண்டுகொள்ளாதீர்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். 5 புலன்களையும், அந்த புலன்கள் ஆடுகிற ஆட்டத்தை கண்டுகொள்ளாதீர்கள் என்று சொல்லியிருந்தேன். பிரத்யாகாரத்தின் உச்ச நிலை என்னவென்றால், உங்களுடைய 5 புலன்களும் உங்களை அப்படியே ஒரு கயிறு கட்டி உங்களை ஆட்டி படைக்கிறத ஆடாமல் நில்லுங்கள், அதை ஒதுக்கிவிட்டு நீங்கள் தனியாக வந்து நின்று பாருங்கள் என்று பிரத்யாகாரத்தில் சொன்னேன். இது 5வது அஷ்டாங்க யோக நெறிமுறை. அடுத்தது பிரத்யாகாரத்திற்கு அடுத்தபடியாக தாரணை. இதைத்தான் இன்றைக்கு தியானம் என்று இந்த உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. தாரணை என்பது என்ன என்றால், நீங்கள் ஒரே ஒரு பொருளை கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டிருப்பது தாரணை என்று பொருள். அது என்ன பொருளாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த என்ன பொருள் என்பதை சார்ந்து உங்களுடைய யோகம் அமையும். நீங்கள் காமத்தை நினைத்துக் கொண்டு அதையே கான்சென்ட்ரேட் செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதுதான் தாரணையாக, அதாவது உங்கள் மொழியில் அது தியானம் என்றால் உங்களுடைய வாழ்வு முழுவதும் காமத்தில் ஊறி போயிருக்கும். ஆக நீங்க என்ன அந்த ஒரு பொருளை தேர்ந்தெடுக்கிறீர்களோ, அந்த பொருள் மீது நீங்கள் குவிகிற அந்த கான்சென்ட்ரேஷன், அந்த ஒருமுகப்படுத்துதல், அதுதான் தாரணை என்று சொன்னேன். தாரணையில் 112 உட்பிரிவுகள் உள்ளன என்றும் நான் சொன்னேன். அதில் ஒரு 6 உட்பிரிவுகளை மட்டும் நான் எடுத்து கொஞ்சம் நீட்டி முழக்கி இருந்தேன். தாரணைக்கு அடுத்த கட்டமாக தியானம். அந்த தியானம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை மிகவும் விழாவாரியாக சொன்னேன். அதை என்னால் இப்பொழுது ரத்திர சுருக்கமாக கூட சுருக்க முடியாது என்பதனால் ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால், தாரணையின் அடுத்த ஸ்டேஜ் தான் தியானம். நீங்கள் ஒரு பொருளை எடுத்து அதன் மீது குவிக்கிறீர்கள் தெரியுமா, அந்த பொருளையும் நீங்கள் விளக்கிவிட்டீர்கள் என்றால், அந்த குவிதல் மட்டும் சென்று கொண்டிருக்கிறது என்றால் உங்களுக்குள் ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். அது உங்களை அண்ட சராசரத்தோடு, அந்த ஸ்பேஸோட கனெக்ட் பண்ணும். அப்படியே அது சென்று அந்த ஸ்பேஸோட கனெக்ட் பண்ணும். இதுதான் தியானம் என்று இன்னும் விளக்கமாக நான் சொல்லியிருந்தேன். எந்த அதிர்வில் நீங்கள் வந்து இருந்தால் அந்த கனெக்ஷன் கிடைக்கும் என்று நான் விளக்கமாக தியானம் என்கிற பகுதியில் நான் சொல்லி இருக்கிறேன். அடுத்த கட்டம் சமாதி என்பது குவிதல் என்கிற பொருளையும் எடுத்துவிட்டு அந்த கனெக்ஷன் என்கிற அந்த விஷயத்தை
அனைத்தையும் எடுத்துவிட்டு நீங்கள் ஜடமாக இருக்கும் அந்த நிலைதான் சமாதி என்று ஓஷோவும் சொல்கிறார். நானும் சமாதி என்கிற இதற்கு முந்தைய பதிவில் சமாதி என்பது எல்லாம் கடந்த நிலை. இன்னொரு விஷயம், சமாதி என்பது நீங்கள் செய்கிற சாதகம் அல்ல, நீங்கள் செய்கிற எக்ஸசைஸ் அல்ல, அது உங்களுக்கு வந்து அமைவது. உங்களால் சமாதியை செய்ய முடியாது, சமாதியை அடைய முடியாது. சமாதி உங்களை வந்து அடையும், சமாதி உங்களை நோக்கி வரும். அதை நோக்கி வருவதற்கு நீங்கள் தான் படிப்படியாக தியானத்தை நகர்த்தி செல்ல வேண்டும் என்று நான் போன பதிவில் சொல்லியிருந்தேன். இதுதான் அஷ்டாங்க யோகம். அஷ்டாங்க யோகத்தில் இந்த 8 விஷயங்களையும் நாம் படிப்படியாக செல்ல நாம் உண்மையிலேயே ஒரு சிறந்த யோகியாகி போகிறோம். பெருமக்களே, இறைவனின் அருளோடு இந்த அஷ்டாங்க யோகத்தை உங்களுக்கு நான் போதனை செய்ததில் உண்மையிலேயே நான் பெரும் பாக்கியமாக நான் கருதுகிறேன். அஷ்டாங்க யோகத்தை அடுத்தது குண்டலினியை பற்றி, குண்டலினியில் இருக்கும் அனைத்து சக்கரங்களை பற்றியும் ஒவ்வொரு பதிவாக நான் போட்டு என்னுடைய அலசலையும் என்னுடைய அனுபவத்தையும் என்னுடைய கருத்துகளையும் இந்த அஷ்டாங்க யோகத்தை பற்றி நான் எப்படியெல்லாம் பேசினேனோ அதே போல் குண்டலினியை பற்றியும் ஒவ்வொரு பதிவாக அது ஒரு தொடராகவே நான் ஆரம்பிக்க வேண்டும் என்று அடுத்த கட்டத்திற்கு நான் இந்த இளைஞர்களுக்கான ஆன்மீகம் என்கிற உரை தொடரை நான் நகர்த்தி செல்கிறேன். ஆனால் இந்த அஷ்டாங்க யோகத்திற்கு அடுத்து குண்டலினியை ஆரம்பிப்பதற்கு நடுவிலே ஒரு சில கமர்ஷியல் பிரேக் என்பது போல ஒரு 5 ஆன்மீக சிந்தனைகள் என்கிற தலைப்பிலே ஒரு சில உரைகளை உங்களிடம் சொல்லி ஒரு 5 வாரங்கள் ஒரு சில சிந்தனைகளை உங்களுக்குள் புகுத்தி விட்டு அதற்கு பிறகு குண்டலினியை ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறேன். எனவே இதற்கு அடுத்த வாரத்தில் ஒரு ஆன்மீக சிந்தனையிலிருந்து தொடங்குவோம். அடுத்த 5 வாரங்கள் உங்களுக்கு ஒரு சில ஆன்மீக சிந்தனை, இது ஒரு கமர்ஷியல் பிரேக்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன பிரேக். இந்த அஷ்டாங்க யோகத்திற்கும் குண்டலினி யோகத்திற்கும் நடுவில் ஒரு 5 பதிவுகள் என்பது ஆன்மீக சிந்தனைகளை பற்றி ஒரு சில சிந்தனைகள், எனக்குள் தோன்றிய ஒரு சில சிந்தனைகளை உங்களுக்கு நான் சொல்லி அதற்கு பிறகு நான் குண்டலினி யோகத்தை ஆரம்பம் செய்ய இருக்கிறேன். தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள். நன்றி.